அன்பர்களே, காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் நடைபெறும் திருவிழாவின் போது பெருமாள் மட்டுமே திருவீதி உலா வருவார். பெருந்தேவி தாயார் உலா வருவதில்லை. எனவே தாயாரை படிதாண்டா பத்தினி என்பர். ஒரு முறை காஞ்சிக்கு வந்தான் ஒரு பிரம்மச்சாரி இளைஞன். அவன் வறியவன். அவனை ஸ்ரீ வேதாந்த தேசிகரிடம் அனுப்பி பொருள் கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு சிலர் ஏவினர். அவனும் அவரிடம் சென்று தன் ஏழ்மை நிலைமையை கூறி பொருள் வேண்டி நின்றான். உடனே தேசிகர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை வேண்டி ஸ்ரீஸ்துதி பாடினர். இதனால் மகிழ்ந்த ஸ்ரீ தாயார் பொன்மழை பெய்வித்து இளைஞனின் வறுமையை போக்கினார். இதன் மூலம் தேசிகரது பெருமையை தாயார் உலகறிய செய்தாராம். வடநாட்டு தொழிலதிபர் ஒருவர் வரதர் சன்னதிக்கு வெள்ளி தகடுகள் வேய்ந்த கதவுகளை தயார் செய்தார். அதை மூலவர் சன்னதியில் பொருத்த முயன்ற போது அவை சரியாக பொருந்தவில்லை. அப்போது அங்கு வந்த அர்ச்சகர் ஒருவர் கதவுகளை தாயார் சன்னதியில் பொருத்திடுமாறு சொன்னார். அப்படியே செய்தனர். கதவுகளும் சரியாக பொருந்தின. அதன் பிறகு வெள்ளி வேயப்பெற்று தங்கமுலாம் பூசப்பட்ட வேறு கதவுகள் செய்யப்பெற்று மூலவர் சன்னதியில் பொருத்த பெற்றது. பின்னர் தாயார் சன்னதியில் கதவுகளை பொருந்துமாறு சொன்ன அர்ச்சகரை தேடிய போது அவரை காணவில்லை. எனவே அர்ச்சகராக வந்தது பெருமாளே என்று முடிவு செய்தனர். இவ்வாறு பெருமாளே தாயாருக்கு முக்கியம் தந்து ஆணையிட்டதால் இன்றும் இங்கு தாயாரை தரிசித்த பிறகே பெருமாளை தரிசிக்கும் மரபு கடைபிடிக்கப்படுகிறது. தாயார் சன்னதி உள்ள பிரகாரத்திலிருந்து உட்பிரகாரத்திற்கு மற்றும் ஒரு கோபுர வாசல் வழியே செல்ல வேண்டும். இதன் நேர் மேற்கில் கருட சன்னதி, கிழக்கில் எதிர்ப்புறம் ஸ்ரீ அழகிய சிங்கர் எனப்படும் நரசிம்மர் சன்னதி. மேலும் இப்பிரகாரத்தில் ஸ்ரீ ஆண்டாள், விஸ்வக்சேனர் சன்னதிகள் உள்ளன. இதனால் இந்த பிரகாரம் சேனையர்கோன் திருமுற்றம் என அழைக்கப்படுகிறது. இதன் வடகிழக்கு மூலையில் உள்ள தீர்த்த கிணறு பிரம்ம தீர்த்தம். தென்கிழக்கு மூலையில் தன்வந்திரி சன்னதி, தென்மேற்கு மூலையில் வலம்புரி விநாயகர் சன்னதி. இவர் இங்கு வலம்புரி விநாயகர் என்றே அழைக்கப்படுகிறார். மலையாள நாச்சியார் சன்னதியும் இந்த பிரகாரத்தில் உள்ளது. இவளை ஹரித்ரா தேவி என அழைப்பார்கள். அத்திகிரி நிர்வாகம் பொறுப்பு ஒரு பெண்ணிடம் தரப்பெற்றது. இவளே மலையாள நாச்சியார். இவரை பங்குனி உத்திர நாளில் அழகி நம்முடைய வரதர் மணந்து கொண்டார். அன்றைய தினம் இரவு பெருந்தேவி தாயார், மலையாள நாச்சியார், ஸ்ரீதேவி, பூதேவி, ஸ்ரீ ஆண்டாள் ஆகியவர்கள் சகிதமாக தாயார் சன்னதியில் வரதராஜர் திருக்காட்சி தருவது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த பிரகாரத்திலிருந்து அத்திகிரி எனப்படும் பெருமாள் சன்னதிக்கு 24 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இப்படிகள் காயத்ரி மந்திரத்தின் 24 அக்ஷரங்கள் என்பதாக பொருள் கொள்ளப்படுகிறது. கருவறையில் புண்ணியகோடி விமானத்தின் கீழ் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எனும் தேவராஜர். இவருக்கு தேவப்பெருமாள், அத்தி ஊரன், அத்திவரதன், பேர் அருளாளன், தேவாதிராஜன், யக்ஞோத்பவர், கஜேந்திர வரதர், தேவராஜ சுவாமி, மாணிக்க வரதர், பிரணதாதிகரன் என பல்வேறு நாமங்கள் உண்டு. திருவேங்கடமலை பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சம் என்றால் ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீராமரின் அம்சம். காஞ்சி வரதராஜ பெருமாளோ ராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்த ராமகிருஷ்ண அம்சத்துடன் விளங்குகிறார். அற்புதங்கள் தொடரும்.